வணக்கம் நண்பர்களே. உங்க வாழ்க்கை ஏன் இன்னும் நெக்ஸ்ட் லெவல் போகலன்னு தெரியுமா? நான் கேட்க போற இந்த ஒரு கேள்விக்கு நீங்க சொல்ல போற பதில் தான் காரணம். இந்த உலகத்துல ஜெயிக்கணும்னா உங்களுக்கு என்ன தேவை? அழகா? பணமா? படிப்பா? நிச்சயமா இல்ல. அழகு இருந்தும் தோற்றவர்களும் இருக்கிறாங்க. பணம் இருந்தும் மதிப்பு இல்லாம வாழ்றவர்களும் இருக்கிறாங்க. படிப்பு இருந்தும் 4 பேருக்கு முன்னாடி பேசவே முடியாதவங்களும் இருக்கிறாங்க. அப்படின்னா ஜெயிக்க உண்மையிலே என்ன வேண்டும்? வரலாற்றை எடுத்து பாருங்க. உலகத்தை ஆண்ட தலைவர்கள் யாரும் பெரிய அழகனா இருந்ததில்ல. ஏன் பல பேர் பெரிய பணக்காரர்களாக கூட இருந்ததில்ல. ஆனா அவங்க கிட்ட ஒரு விஷயம் இருந்துச்சு. அதுதான் அவங்கள கூட்டத்தில இருந்து தனியா பிரிச்சு காட்டுச்சு. அது என்ன தெரியுமா? பேச்சு. ஒரு சாதாரண மனிதனை தலைவரா மாத்துறதும் பேச்சுதான். அதே மனிதனை பூஜ்யமா மாத்துறதும் பேச்சுதான். நீங்க எவ்வளவு பெரிய அறிவாளி ஆனாலும் அந்த அறிவை 4 பேருக்கு புரியுற மாதிரி சொல்ல தெரியலன்னா உங்க அறிவு குப்பையில கிடைக்கிற வைரம் மாதிரிதான். மதிப்பு இருக்குது, ஆனா பயன்பாடு இல்ல. 2300 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு சாதாரண இளைஞனை தேர்வு செய்து அவனை இந்தியாவின் சக்தி வாய்ந்த சக்கரவர்த்தியாக உயர்த்தியவர் யார் தெரியுமா? சாணக்கியர். அவர் கற்றுக் கொடுத்தது வாள் சண்டை மட்டுமில்ல, வார்த்தை சண்டை. சாணக்கியர் சொல்றாரு, உலகத்தை ஆள நினைப்பவன் முதலில் தன் நாவை ஆள வேண்டும். நாக்கு ஒரு சின்ன தசைதான், ஆனா அது உண்டாக்கும் தாக்கம் ஒரு பெரிய போரையும் மிஞ்சும். அதனாலதான் இன்னைக்கு நாம் பார்க்க போவது சாணக்கியர் சொன்ன பேசும் கலைக்கான 7 ரகசிய விதிகள். இந்த 7 விதிகளை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்க ஆபீஸ்ல உங்களை ஒரு முக்கியமான மனிதராக மதிப்பாங்க. உங்க வீட்டுல நீங்க சொல்றதுக்கு மதிப்பு வரும். நீங்க ஒரு மேடையில நின்ன உடனே கைதட்டல் தானாக எழும். முக்கியமா நீங்க யாரை வேணாலும் உங்க பக்கம் ஈர்க்க முடியும். தயாரா இருக்கீங்களா? இது ஒரு வீடியோ இல்ல, உங்க வாழ்க்கையை மாற்றும் ஒரு பேச்சு பயிற்சி. வாங்க சாணக்கியரின் ராஜசபைக்குள் நுழைவோம். விதி எண் 1. அதிகம் கேள், முன்னேற்றம் பெறு. நண்பர்களே, ஒரு கேள்வி. யாராவது உங்களிடம் பேசிக்கிட்டு இருக்கும் போது நீங்க உண்மையிலே கேட்கிறீங்களா? இல்ல, இவர் எப்ப முடிப்பார், நம்ம எப்ப பேசலாம்னு காத்துட்டு இருக்கிறீங்களா? உண்மையை சொல்லணும்னா நம்மில் பெரும்பாலானவர்கள் மற்றவர்கள் பேசுவதை உண்மையில கேட்கவே மாட்டோம். நம்ம கதையை சொல்லத்தான் காத்திருப்போம். அதுதான் நாம் செய்யும் மிகப்பெரிய தவறு. சாணக்கியர் சொல்றாரு, சிறந்த பேச்சாளன் ஆக வேண்டுமெனில் முதலில் சிறந்த கேட்பவனாக வேண்டும். மக்கள் உங்க வார்த்தையை நம்புவதற்கு முன்னாடி அவர்கள் உங்களை புரிஞ்சுக்கணும். அதை எப்படி உருவாக்குவது தெரியுமா? கேட்பதால் தான். நீங்க ஒருத்தர் கிட்ட பேசும்போது அவங்க கண்ணை நேரா பார்த்து கேளுங்க. நடுவுல குறுக்கிடாதீங்க. அவங்க பேசுறத முழு கவனத்தோட கேளுங்க. அந்த நிமிஷம் அவங்க மனசுல ஒரு எண்ணம் வரும், இவர் நம்மளை உண்மையாவே கேட்கிறாருன்னு. அதுதான் நம்பிக்கை உருவாகும் முதல் நிமிஷம். சாணக்கியர் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றாரு, எதிராளி பேசுற வார்த்தையில இல்லை, அவனுடைய மனதின் ஓட்டத்துல தான் உண்மை இருக்கும். அதாவது அவன் என்ன சொல்றான் என்பதை மட்டும் கேட்காதீங்க, ஏன் சொல்றான் என்பதை புரிஞ்சுக்கோங்க. அதுதான் உண்மையான அறிவு. இப்போ ஒரு சிம்பிள் டெக்னிக். அவங்க பேசி முடிச்சதும் உடனே உங்க கதையை சொல்லாதீங்க. அவங்க சொன்னதுல இருந்து ஒரு பாயிண்டை எடுத்து நீங்க சொன்னது சரிதான், ஆனா இன்னும் ஆரம்பிங்க. அப்போ என்ன ஆகும் தெரியுமா? அவங்க உங்க பேச்சை எதிர்த்து பேச மாட்டாங்க. நீங்க பேசுவதை ஏற்றுக்கொண்டு கவனமாக கேட்பாங்க. இதுதான் பேசாமலேயே ஒருவரை உங்க பக்கம் இழுக்கும் முதல் ராஜதந்திரம். நினைவில் வைங்க நண்பர்களே, முதல்ல பேசுறதை நிறுத்துங்க. மற்றவங்க பேசுறதை கேட்க ஆரம்பிங்க. எதிராளியின் மனசை படிங்க. அதுக்கப்புறம் உங்க கருத்தை தெளிவா வெளிப்படுத்துங்க. அப்போதான் உங்க வார்த்தைக்கு மரியாதை வரும். விதி எண் 2. இனிமையாக பேசு, இதயங்களை வெல். நண்பர்களே, ஒரு சின்ன கேள்வி. நான் உண்மையை தான் பேசுவேன் நான் சொல்லிட்டு மூஞ்சியில் அடிச்ச மாதிரி பேசுறதையே பெருமையா நினைக்கிறவங்க உங்க சுற்றியுள்ளவர்கள்ல இருக்காங்களா? அல்லது நீங்களே அப்படித்தான் பேசுறீங்களா? உண்மையை சொல்லணும்னா அது பெருமை இல்ல, அது பல சமயம் உறவுகளை உடைக்கும் ஒரு பலவீனம். சாணக்கியர் ஒரு ஆழமான உண்மையை சொல்கிறார். சத்தியம் பேசுவது தர்மம், ஆனா அந்த சத்தியத்தை இனிமையாக பேசுவதே ராஜதந்திரம். ஒரு விஷயம் கவனிச்சிருக்கீங்களா? காட்டில் நேராக நிற்கும் மரங்கள் தான் முதல்ல வெட்டப்படும். கொஞ்சம் வளைந்து நிற்கும் மரங்கள் தப்பிச்சு உயிர் பிழைக்கும். அதே மாதிரி அளவுக்கு மீறிய முரட்டுத்தனமான பேச்சு உங்களுக்கு எதிரிகளை மட்டுமே உருவாக்கும். ஒரு உண்மை புரிஞ்சுக்கோங்க, கசப்பான மருந்தை ஒரு குழந்தை நேராக குடிக்காது. ஆனா அதுல கொஞ்சம் தேன் கலந்து கொடுத்தா அதையே சிரிச்சுக்கிட்டு குடிச்சிடும். அது போலதான் உண்மை. இப்போ நீங்க சொல்லுற 2 வழிகளை பாருங்க. முதல் வழி, நீ செஞ்சது தப்புடா, முட்டாள். 2வது வழி, தம்பி நீ நல்லா முயற்சி பண்ணியிருக்க, ஆனா இந்த இடத்துல இப்படி செஞ்சிருந்தா இன்னும் சிறப்பா இருந்திருக்கும். 2மே ஒரே உண்மைதான், ஆனா சொல்லும் விதம் வேற. முதல் வழியில அவன் உங்க எதிரியா மாறுவான். 2வது வழியில அவன் உங்க நண்பனா மாறுவான். நண்பர்களே, உங்க நாக்குல விஷம் இருக்க வேண்டாம், தேன் இருக்கட்டும். அதுக்காக பொய் சொல்லணும் என்பதல்ல,
உண்மையை பக்குவமா, மரியாதையா, மனசை காயப்படுத்தாம சொல்லணும். நினைவில் வைங்க, கடினமான உண்மையை கூட இனிமையான வார்த்தைகள் தான் ஏற்றுக்கொள்ள வைக்கும். இதுதான் காயப்படுத்தாம ஒருவரை மாற்றும் சாணக்கியரின் இரண்டாவது ராஜதந்திரம். விதி எண் 3, இடம் அறிந்து பேசு, மதிப்பை பெறு. நண்பர்களே, ஒரு கேள்வி, நல்லா சிந்திச்சு பதில் சொல்லுங்க. நீங்க பேசுறதால பிரச்சனை வந்ததுண்டா? அல்ல பேசின இடத்தால பிரச்சனை வந்ததா? உண்மையை சொல்லணும்னா பல நேரம் நாம் என்ன பேசுறோம் என்பதல்ல பிரச்சனை, எங்கே பேசுறோம் என்பதுதான் பிரச்சனை. சாணக்கியர் ஒரு முக்கியமான எச்சரிக்கை சொல்றாரு. அறிவாளிகள் இருக்கும் இடத்துல அறிவாக பேசு, முட்டாள்கள் இருக்கும் இடத்துல அமைதியாக இரு. எல்லா இடத்திலும் ஒரே மாதிரி பேசுறது அறிவு இல்லை, அது ஆபத்து. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், கல்யாண வீட்டுக்கு போய் சோக கதையை பேசுவீங்களா? துக்க வீட்டுக்கு போய் ஜோக் அடிப்பீங்களா? அப்படி பண்ணீங்கன்னா மக்கள் உங்களை எப்படி பார்ப்பாங்க? அதே மாதிரி பாஸ் கிட்ட பேசுற மரியாதை நண்பன் கிட்ட இருக்கக்கூடாது. நண்பன் கிட்ட பேசுற கேஷுவலான ஸ்டைல் பாஸ் கிட்ட போகக்கூடாது. நம்மில் பல பேர் பல்பு வாங்குறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சம்பந்தமே இல்லாத இடத்துல சம்பந்தமே இல்லாத விஷயத்த பேசுறது. அதனால நீங்க வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் யோசிங்க. இது பேச வேண்டிய இடமா? இது பேச வேண்டிய நேரமா? இவங்க இப்போ அதை கேட்கிற மனநிலையில இருக்கிறாங்களா? இந்த 3க்கும் ஆமாம்னு பதில் வந்தா மட்டும் பேசுங்க, இல்லைன்னா அமைதியா இருங்க. நண்பர்களே, சில நேரங்களில் சரியான இடத்துல பேசுற ஒரு வார்த்தை உங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்தும். தவறான இடத்துல பேசுற அதே வார்த்தை உங்களை கீழே இழுக்கும். நினைவில் வைங்க, தகுதியற்ற இடத்துல பேசுற தகுதியான வார்த்தைகளுக்கும் மதிப்பு கிடையாது. ஒரு வைரம் இருந்தா அதை வைரம் வியாபாரி கிட்ட காட்டுங்க, இரும்பு கடைக்காரன் கிட்ட காட்டாதீங்க. அது போலதான் உங்க வார்த்தைகளும். அதை புரிஞ்சுக்கிற இடத்துல பேசுங்க. இதுதான் உங்களை மரியாதை பெறும் மனிதராக மாற்றும் சாணக்கியரின் 3வது சக்தி வாய்ந்த ராஜதந்திரம். விதி எண் 4, சுருக்கமாக பேசு, தாக்கத்தை உருவாக்கு. நண்பர்களே, நீங்க அதிகமா பேசுறவங்களா அல்ல பேச வேண்டிய இடத்துல மட்டும் பேசுறவங்களா? நிதானமா யோசிச்சு பாருங்க. உண்மையை சொல்லணும்னா அதிகமா பேசுறவன் ஒரு நேரத்தில் தன் ரகசியத்தையும் தன் பலவீனத்தையும் தானே வெளிப்படுத்திடுவான். இதைத்தான் சாணக்கியர் ஒரு கோல்டன் ரூலாக சொல்கிறார். அளவுக்கு மீறிய பேச்சு மனிதனின் மதிப்பை குறைக்கும். தங்கத்தை எப்படி கிராம் கணக்கில் அளந்து கொடுக்கிறோமோ அதே மாதிரி உங்க வார்த்தைகளையும் அளந்து பேசணும். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, மணிக்கணக்கா பேசுறதால யாரும் இம்ப்ரெஸ் ஆக மாட்டாங்க. ஆனா நச்சுன்னு சொல்லப்பட்ட 4 வார்த்தை நேரா மனசுல போய் பதியும். சாணக்கியர் இன்னொரு உண்மை சொல்கிறார். முட்டாள்கள் அதிகமா பேசுவார்கள், அறிவாளிகள் மௌனத்தை ஆயுதமாக பயன்படுத்துவார்கள். அதனால தேவைக்கு அதிகமா ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க. நீங்க வாயை திறக்கும் ஒவ்வொரு நேரத்திலும் உங்க வார்த்தை சாதாரண சத்தமாக இருக்கக்கூடாது. ஒவ்வொரு வார்த்தையும் நேராக மனசை துளைக்கும் குண்டு மாதிரி இருக்கணும். அது விழும் இடத்துல ஒரு தாக்கம் இருக்கணும். அது கேட்டவங்க மனசுல ஒரு தடம் விடணும். அதிகமா பேசுறவன் சத்தம் மட்டும் உண்டாக்குவான், சரியாக பேசுறவன் தாக்கம் உண்டாக்குவான். நண்பர்களே, வளவளன்னு பேசுறவங்களை பார்த்தா எப்ப முடிப்பான்னு தான் யோசிப்பாங்க. ஆனா குறைவா பேசுறவன் வாயை திறந்தா எல்லாரும் நிமிர்ந்து உட்காருவாங்க. இவர் என்ன சொல்ல போறாருன்னு கவனமா கேட்பாங்க. அதுதான் வார்த்தையின் உண்மையான பவர். நினைவில் வைங்க, உங்க பேச்சுக்கு மதிப்பு வேண்டும்னா உங்க வார்த்தைகளை சிக்கனமா செலவு பண்ணுங்க. அதிகமா பேசுறவன் சில நேரங்கள் மட்டுமே கவனம் பெறுவான். ஆனா குறைவா பேசுறவன் எப்போ பேசினாலும் அதுக்கு மதிப்பு இருக்கும். இதுதான் சத்தமே இல்லாமலே அதிக தாக்கத்தை உருவாக்கும் சாணக்கியரின் 4வது ராஜதந்திரம். விதி எண் 5, ரகசியம் காப்பு, பாதுகாப்பை உறுதி செய். நண்பர்களே, நீங்க உங்க வாழ்க்கையில இருக்கும் எல்லா விஷயத்தையும் யாரிடமும் சுலபமா ஷேர் பண்றவங்களா அல்ல சில விஷயங்களை உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிறவங்களா? உண்மையை சொல்லணும்னா நம்மள பல பேர் ஆர்வத்தாலும் நெருக்கத்தாலும் நம்ம வாழ்க்கையை முழுக்க திறந்த புத்தகமா மாத்திடுறோம். என் சம்பளம் இவ்வளவு, என் வீட்டுல இப்படி பிரச்சனை, நான் அடுத்தது இதை பண்ண போறேன், எல்லாத்தையும் எல்லாரும் சொல்லிடுறோம். அதுதான் நம்ம செய்யும் மிக ஆபத்தான தவறு. சாணக்கியர் இதை பற்றி ஒரு கடுமையான எச்சரிக்கை சொல்றாரு. உன் ரகசியம் உன் தொண்டைக்குள் இருக்கும் வரை அது உன்னுடைய அடிமை. அது வெளியே வந்தவுடன் நீ அதற்கே அடிமை. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே, உங்க பலவீனம், உங்க பயம், உங்க வருங்கால திட்டம், இது 3ம் யாரிடமும் சுலபமா சொல்லக்கூடாத விஷயங்கள். ஏன்னா இன்னைக்கு உங்க நண்பனா இருக்கிறவன் நாளைக்கு உங்க எதிரியா மாறலாம். அந்த நாளில் நீங்க சொன்ன ரகசியமே உங்களுக்கு எதிரான ஆயுதமா மாறிடும். அதனாலதான் ஒரு உண்மையான பேச்சாளன் தன்னை முழுக்க வெளிப்படுத்த மாட்டான். அவன் கிட்ட ஒரு அளவு இருக்கும், ஒரு கட்டுப்பாடு இருக்கும், ஒரு மர்மம் இருக்கும். அதுதான் அவன் சக்தி. நீங்க பேசுறது எல்லாம் அறிவு இல்லை. எதை பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சிருப்பதுதான் உண்மையான புத்திசாலித்தனம். அதனால எதை சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லுங்க, எதை மறைக்கணுமோ அதை புத்திசாலித்தனமா மறைங்க. நினைவில் வைங்க,
திறந்த புஸ்தகமா இருக்கும் மனிதனை யாரும் மதிக்க மாட்டாங்க. புரியாத புத்தகமா இருக்கிறோம் மனிதனை தான் எல்லாரும் கவனமா படிப்பாங்க. இதுதான் உங்களை பாதுகாப்பாக வைத்துக்கொண்டு மற்றவர்களை ஒரு டிஸ்டன்ஸ்ல கட்டுப்படுத்தும் சாணக்கியரின் 5வது ராஜதந்திரம். விதி எண் 6. உடல் மொழி காட்டு, ஈர்ப்பை உருவாக்கு. நண்பர்களே, நீங்க பேசும்போது உங்க வார்த்தைகள் மட்டும் பேசுதா, அல்ல உங்க உடம்பே உங்களை பற்றி பேசுதா? நிதானமா கவனிச்சு பாருங்க. உண்மையை சொல்லணும்னா நம்ம பேசுறதை விட நம்ம உடல் மொழிதான் முன்னாடியே நம்மளை பத்தி தீர்மானம் எடுத்துடும். நீங்க பேசும்போது குனிஞ்சு பேசுறீங்களா, கண் கான்டாக்ட் இல்லாம பேசுறீங்களா, நகத்தை கடிச்சுக்கிட்டு பேசுறீங்களா அப்படின்னா நீங்க என்னதான் நல்லா பேசினாலும் யாரும் அவங்கள நம்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்க மனசுல உடனே ஒரு எண்ணம் வரும், இவனுக்கு நம்பிக்கை இல்ல, இவன் தயக்கப்படுறான், இவன் சொல்றது சரியா? இதுதான் ரியாலிட்டி. சாணக்கியர் சொல்றாரு, சிங்கத்தின் பார்வை போல தீர்க்கமாயிருக்கணும் உன் பார்வை. அதாவது நீங்க பேசும்போது எதிராளியின் கண்ணை நேரா பார்த்து பேசுங்க, முதுகை நிமிர்ந்து உறுதியா நின்னு பேசுங்க, கைகளை நேச்சுரலா பயன்படுத்துங்க, முகத்தில் ஒரு அமைதியான சிரிப்பு இருக்கட்டும். இந்த சின்ன விஷயங்களே உங்க வார்த்தைக்கு பவர் கொடுக்கும். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நம்பிக்கை இல்லாம பேசுறவன் சரியான விஷயத்தையும் சந்தேகமா காட்டுவான். நம்பிக்கையோட பேசுறவன் சாதாரண விஷயத்தையும் பவர்ஃபுல்லா மாற்றுவான். அதனால உங்க வார்த்தை மட்டும் பேசக்கூடாது, உங்க கண்கள் பேசணும், உங்க உடம்பு பேசணும். அதுதான் உண்மையான கம்யூனிகேஷன். நண்பர்களே, மக்கள் முதல்ல உங்க வார்த்தையை கேட்க மாட்டாங்க, உங்க பிரசன்ஸை தான் ஃபீல் பண்ணுவாங்க. அந்த பிரசன்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தா நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் தானாகவே வெயிட் வரும். நினைவில் வைங்க, வார்த்தைகள் கேட்கப்படும், ஆனா பாடி லாங்குவேஜ் உணரப்படும். அதுதான் மனச கவரும் உண்மையான சக்தி. இதுதான் பேசாமலேயே மற்றவர்களை நம்ப வைக்கும் சாணக்கியரின் 6வது ராஜதந்திரம். விதி எண் 7. கேள்வியால் மடக்கு, விவாதத்தில் வெற்றி பெறு. நண்பர்களே, யாராவது உங்களை திடீர்னு கேள்வி கேட்டா நீங்க உடனே பதில் சொல்ல போயிட்டு தடுமாறுறீங்களா, இல்ல சிச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்றவங்களா? நிதானமா யோசிச்சு பாருங்க. உண்மையை சொல்லணும்னா நேரடி பதில் எல்லா நேரத்திலும் சொல்யூஷன் ஆகாது. சில நேரங்கள் சரியான கேள்விதான் உங்களை ஜெயிக்க வைக்கும். சாணக்கியர் சொல்றார், சரியான கேள்வி பாதி விடைக்கு சமம். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே, கேள்வி கேட்கிறவன் தான் கான்வர்சேஷனை கண்ட்ரோல் பண்ணுவான். நீங்க எப்பவுமே பதில் சொல்லிக்கிட்டு இருந்தா நீங்க ரியாக்ட் பண்றவரா இருப்பீங்க. ஆனா நீங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சா நீங்க லீட் பண்றவரா மாறிடுவீங்க. இப்போ ஒரு ரியல் லைஃப் சிச்சுவேஷன், உங்க மேலாளர் உங்ககிட்ட கோவமா கேட்கிறாங்க, ஏன் இன்னும் இந்த வேலையை முடிக்கல? இந்த நேரத்துல சாரி சார் இன்னும் உடனே தலை குனிஞ்சு விடாதீங்க. அதுக்கு பதிலா ஒரு புத்திசாலித்தனமான கேள்வி கேளுங்க. சார், இதை அவசரமா முடிச்சு காம்ப்ரமைஸ் பண்ணலாமா, இல்லைன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு பெர்ஃபெக்டா முடிக்கலாமா? இப்போ என்ன ஆகுது தெரியுமா? சிச்சுவேஷன் முழுக்க சேஞ்ச் ஆகிடும். வந்து உங்க கோர்ட்ல இருந்து அவர்களோட கோர்ட்டுக்கு போயிடும். அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த கேப்ல நீங்க கண்ட்ரோல் எடுத்துட்டீங்க. நண்பர்களே, சரியான நேரத்துல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி பெரிய சண்டையையும் சமாதானமாக்கும், கடினமான நிலைமையையும் உங்களுக்கு சாதகமா மாற்றும். நினைவில் வைங்க, எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சில கேள்விகளுக்கு ஒரு நல்ல கேள்வியே பதில். இதுதான் பேசாமலேயே விவாதத்தில் ஜெயிக்க வைக்கும் சாணக்கியரின் 7வது மற்றும் கடைசி ராஜதந்திரம். நண்பர்களே, இது ஒரு வீடியோ இல்ல, உங்க வாழ்க்கையை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு செல்லும் ஒரு சக்தி வாய்ந்த பயணம். ஒரு விஷயம் நினைவில் வைங்க, பேச்சு என்பது சாதாரண விஷயம் இல்ல, அது ஒரு கலை, அது ஒரு சக்தி, அது ஒரு தவம். சாணக்கியர் சொன்ன இந்த 7 விதிகளையும் மீண்டும் ஒரு முறை நினைவில் கொண்டு வாருங்கள். காது கொடுத்து கேளுங்கள், இனிமையாக பேசுங்கள், இடம் அறிந்து பேசுங்கள், சுருக்கமாக பேசுங்கள், ரகசியம் காத்து பேசுங்கள், கண் பார்த்து பேசுங்கள், கேள்வி கேட்டு பேசுங்கள். இந்த 7 விஷயங்களையும் நீங்க வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த ஆரம்பிச்சீங்கன்னா உங்க பேச்சு மாறும், உங்க நடத்தை மாறும். அதைவிட முக்கியமா உங்களை உலகம் பார்க்கும் விதமே மாறும். நண்பர்களே, மக்கள் நீங்கள் பேசுவதை கவனிக்க ஆரம்பிச்சா அதுதான் உங்க வெற்றியின் ஆரம்பம். நினைவில் வைங்க, உங்க நாக்கு உங்க கட்டுப்பாட்டுல இருந்தா உங்க வாழ்க்கையும் உங்க கட்டுப்பாட்டுல இருக்கும். அதனால வார்த்தைகளை கவனமா பயன்படுத்துங்க, மனிதர்களை மதிச்சு பேசுங்க, உங்க பிரசன்ஸை உணர வைங்க. வாருங்கள், சாணக்கியர் காட்டிய பாதையில் நடப்போம், வார்த்தைகளால் உலகத்தை வெல்வோம். இந்த காணொளி உங்களுக்கு கொஞ்சமாவது தெளிவு கொடுத்திருந்தா கமெண்ட்ல ஐ ஆம் அ மாஸ்டர் ஸ்பீக்கர் அல்லது நான் ஒரு சிறந்த பேச்சாளர்னு டைப் பண்ணுங்க. உங்கள் ஒரு கமெண்ட் இந்த வீடியோவை பார்க்கும் மற்றவர்களுக்கும் ஊக்கமாக இருக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து ஆதரிக்கவும். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுடனும் பகிருங்கள். இப்படிப்பட்ட மனதை மாற்றும் மோட்டிவேஷன் வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மைண்ட் growth தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து
நோட்டிபிகேஷன் ஐ ஆன் பண்ணிக்கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான சாணக்கிய நீதியுடன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.